ஒரு நிமிடம் ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்ப்போமா? எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, ஆண்டினுடைய ஆரம்பத்தில் நிற்கிற ராஜா, என்னோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க, நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் ராஜா. இயேசுவே நீர் பேசுங்க, சாமுவேலை போல நாங்கள் காத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென். எஸ்தர் புஸ்தகம், எஸ்தர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம், வேத புஸ்தகத்திலே எஸ்தர் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனமும் 3ஆம் வசனத்தையும் ஒருவர் சத்தமாய் நாம் வாசிக்கலாம். வெயிட் ப்ளீஸ். ப்ளீஸ் இங்கே 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படும் போது ராஜா எஸ்தரை நோக்கி எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்கிற மன்றாட்டு என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றான். அப்பொழுது ராஜாத்தியாகி எஸ்தர் பிரதியுத்தரமாக, ராஜாவே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் கட்டளையிடப்படுவதாக, எனக்கு கட்டளையிடப்படுவதாக. எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன என்று அகாஸ்வேரு ராஜா எஸ்தரை பார்த்து கேட்கிறார். 127 தேசங்களுக்கு ராஜாவாயிருந்த மிகப்பெரிய ராஜா எஸ்தரை பார்த்து, தேவ பிள்ளையான எஸ்தரை பார்த்து, ரீசெண்டாக ராணியாய் மாறின அந்த எஸ்தரை பார்த்து அவர் கேட்கிற கேள்வி, உன் வேண்டுதல் என்ன? உன் மன்றாட்டு என்ன? ராஜ்யத்தில் நீ பாதி கேட்டாலும் அது உனக்கு செய்யப்படும். என்ன கேட்க போகிறாய்? கேள், உன் வேண்டுதல் என்ன என்று சொல்லி அந்த எஸ்தர் ராஜாத்தியை பார்த்து கேட்கிறார். அதற்கு எஸ்தர் ராஜாத்தியினுடைய சிறந்த ஒரு பதிலான ஒரு வார்த்தைகளைத்தான் அந்த 3ஆம் வேத வசனத்தில் வாசிக்கிறோம். ராஜாவுக்கு சித்தமாயிருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாட்டுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவார்களாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே கோடான கோடி மக்கள் ஏறெடுத்த செய்த எல்லா விண்ணப்பங்களை காட்டிலும் மகா பெரிய மகா மேன்மையான ஒரு விண்ணப்பம் இருக்கும் என்றால் அது இதுதான். 127 நாடுகளை ஆண்ட ஒரு ராஜா கேட்கிறான், எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன என்று கேட்ட மாத்திரத்திலே பல விஷயங்கள் அங்கே கூறப்பட்டிருக்கலாம், கூறியிருக்க முடியும். ஒரு ராஜா ஒரு கிராமத்துக்கு ஒரு பெரிய ஒரு உயர் அதிகாரி உங்களுடைய வீட்டுக்கு வந்து, சார், மேடம், உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உச்சி என்ன செஞ்சிருது? ஆமாவா இல்லையா? பரவாயில்ல, இந்த ஏரியாவில் என் வீடு
என் சொந்தக்காரங்க இருக்கிற இந்த ஏரியாவில் இருக்கிற இந்த முக்கியமான ஆளு எனக்கு ரொம்ப அனுகூலமா இருக்காரு என்று சொல்லி அவ்வளவு நாம் மிக சந்தோஷப்படுவோம். சார் உங்களுக்கு என்ன வேணும் சார் சொல்லுங்க, அதை பண்ணிடுவோம். ஒரு கிராமத்து அதிகாரி, அதே போல ஒரு ராஜா, ஒரு நாட்டுக்கு ராஜா கேட்டாலே மிகப்பெரிய விஷயம். ஆமாவா இல்லையா? இவர் யார்? 127 தேசங்களுக்கு அதிபதி, ராஜாவா இருக்கிறவர் கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன என்று கேட்ட உடனே அந்த எஸ்தர் என்னவெல்லாம் உள்ளத்திலே அவளுக்கு வந்ததோ அந்த ஆசை எல்லாம் அங்கே அவள் என்ன செய்திருக்கலாம்? கொட்டி இருக்கலாம், கொட்டி இருக்க முடியும். ஆனால் என்ன கேட்டாலாம்? என் வேண்டுதலுக்கு என் ஜீவன், என் மன்றாட்டுக்கு என் ஜனங்கள். உலகத்திலே எத்தனையோ கோடி தேவ பிள்ளைகள் பல ஜபங்களை, பல விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறார்கள். அவைகள் எல்லாவற்றை காட்டிலும் மகா மேன்மையான விண்ணப்பம் இதுதான் என்றால் அது நிச்சயமாய் மிகை அல்ல. உங்களை பார்த்து, என்னை பார்த்து ஆண்டவர் இதே போல ஒரு கேள்வியை, அன்பு மகனே, உன் வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, சொல் மகனே, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், உன் குடும்பத்துக்கு, உன் வாழ்க்கைக்கு, உன் சூழ்நிலைக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டால் என்ன சொல்லுவீர்கள்? ஆண்டவருக்கு உன் வேண்டுதல் என்ன மகனே என்று உங்களை பார்த்து நேரடியாக ஆண்டவராகிய தெய்வம் அவர் கேட்டுவிட்டால் என்ன ஆன்சர் சொல்வீங்க? அப்பா, என் குடும்பம், என் பிள்ளை, என் ஃபியூச்சர், என் வேலை, இப்படியா அல்லது எஸ்தர் சொன்னது போலவா? உன் வேண்டுதல் என்ன, உன் வேண்டுதல், உன் மன்றாட்டு என்ன என்று கேட்டதற்கு உடைந்து போயிருந்த அந்த எஸ்தர் தேவனுடைய உள்ளத்தை வார்த்தையாக அங்கே அவள் ராஜாவுக்கு முன்னே சொல்லுகிறார். தேவனுடைய இருதயத்தை. எஸ்தர் முன்பு பாரமும் சிந்தையும் இல்லாது இருந்தவள் தான். முன்பு அவள் பாரமும் சிந்தையும் இல்லாது இருந்தவள் தான். யாருக்கு என்ன ஆனால் என்ன, எனக்கென்ன, யார் வாழ்ந்தால் என்ன, யார் வாழாவிட்டால் என்ன என்ற சிந்தையோடு இருந்தவள் தான் இந்த எஸ்தர். மொர்தெகாய் மூலமாய் ஆண்டவருடைய எச்சரிப்பு சாட்டை அடியாய் எஸ்தர் மீது விழ உணர்வுகளும் உணர்ச்சிகளும் ஜீவன் பெற்று வேகமாய் வருகிறாள். ராஜா, என் வேண்டுதலுக்கு என் ஜனம், என் மன்றாட்டுக்கு என் ஜனம், என் உயிர் எனக்கு வேண்டும் என்று கேட்கிறாள். அதுவரை எனக்கு, என்னை சார்ந்தவர்கள், என் வாழ்க்கை, என் சுயம் என்று இருந்தவர்கள் இருந்த அந்த எஸ்தர் அப்படியே வேறு எஸ்தராய் மாறிவிட்டாள். அப்படியே வேறு எஸ்தராய், புதிய எஸ்தராய் மாறிவிட்டால் என்ன கேட்கிறார்? எனக்கு என் ஜனம் வேண்டும். I need my people. I need my life. எனக்கு என் ஜனம் வேண்டும், எனக்கு என் மக்கள், நானும் என் மக்களும் பிழைக்க வேண்டும், நானும் என் மக்களும் காப்பாற்றப்பட வேண்டும். என் அன்பு தேவ பிள்ளையே, ஆண்டினுடைய ஆரம்பத்திலே வந்து உட்கார்ந்து இருக்கிற என் அன்பு விசுவாசியே, உன்னோடு கூட ஆண்டவர் திட்டமாய் பேசுகிறார். தேவ பிள்ளையே, உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன் மன்றாட்டு என்ன, உன் உள்ளத்தை
கர்த்தர் கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன? அந்த கேள்விக்கு என்ன வார்த்தைகளை நாம் சொல்ல போகிறோம்? ஆண்டினுடைய ஆரம்ப மணித்துளி, ஒவ்வொரு மெய்யான ஆண்டுடைய பிள்ளையினுடைய உள்ளத்திலே இந்த வேண்டுதல் தான் நிரம்பி இருக்க வேண்டும். ஆமென். இந்த வேண்டுதல், இந்த மன்றாட்டு தான் நிரம்பி இருக்க வேண்டும். ஆவியான கர்த்தர், என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னை நோக்கித்தான் அவர் பேசிக்கொண்டே இருக்கிறார். உன்னை அழைத்தவர், உன்னை மீட்டு கொண்டவர், உன்னை ஆசீர்வதித்தவர், உன்னை குடும்பமாக்கினவர், இது நாள் வரைக்கும் வளர்த்து ஆளாக்கினவர் உன்னை பார்த்து கேட்கிறார், மகனே மகளே, உன் வேண்டுதல் என்னப்பா? உன் மன்றாட்டு என்ன? உனக்கு என்ன வேண்டும்? உன் ஆசை என்ன? கேட்கிற அந்த ஆண்டவரிடத்திலே என்ன சொல்ல போகிறீர்கள்? என்ன சொல்ல போகிறீர்கள்? எஸ்தருடைய வார்த்தை என்னவா இருந்தது? ஐயா, எனக்கு எங்க அண்ணன் இருக்கிறான், மொர்தெகாய் இருக்கிறான், என் குடும்பம் இருக்குது, நாங்கள் வாழ வேண்டும் அல்ல, என் ஜனம் வாழ வேண்டும். ஐயா, எனக்கு என் மக்கள் வேண்டும், என் ஜனங்களாகிய ஆத்துமாக்கள் வேண்டும். என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, ஏன் ராஜ்யத்தில் பாதி வேண்டும் என்று அவள் கேட்கவில்லையே? ராஜா கேட்டாரா இல்லையா? ராஜ்யத்தில் பாதி கேட்டாலும் உனக்கு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். நானோ நீங்களோ அங்க இருக்கிறோம். ராஜா பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. என்ன கேட்கறதுன்னு நம்ம முழிச்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப ராஜா சொல்றாரு, ராஜ்யத்துல பாதி கேட்டா கூட நான் உங்களுக்கு என்ன செய்வேன் அப்படின்னு. ஒன்னே ராஜ்யத்திலையா? ஆஹா, ஒரு நாடு கேட்டுருவோம், ஒரு நாடு மட்டுமாவது கேட்டுருவோம். ஆனா எஸ்தர் அங்கே ராஜ்யத்தை பத்தி சிங்கிள் வேர்டு, ஒரு வார்த்தை கூட பேசல. ராஜ்யத்திலே நீ பாதி கேட்டாலும் உனக்கு என்ன செய்யப்படும்? கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. ஆனாலும் ராஜ்யத்தை கேட்கவில்லை, வேறு விஷயங்களை அவள் கேட்கவில்லை. காரணம் என்ன? பூமியின் ராஜ்யங்களை விட விலையேற பெற்றது ஆத்துமாக்களுடைய ஜீவன். ஆமென், ஹல்லேலூயா. உலகத்தை விட, அண்ட சராசரங்களை விட மிக மிக விலை மதிப்பு மிக்கது ஆத்துமாக்களுடைய ஜீவன் என்ற ஜீவாத்துமா. ஜீவாத்துமா பாருங்கள், நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த நம்முடைய கூட்டத்தினுடைய ஆரம்ப வேளையிலே பூமியை விட்டு சற்று மேலே போய் பூமியை கீழே பார்த்தால் ஒரு சிறிய உருண்டையாய் தெரியும் இல்லையா? இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டோம்னா ரொம்ப சின்ன உருண்டையாய், இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டே இருக்கோம்னா ஒரு புள்ளியா தெரியும். ரொம்ப 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 மேலே போயிட்டோம்னா பூமியவே பார்க்க முடியாது. நீ கேளுங்க, நான் அநேக முறை நான் சொல்லியிருக்கிறேன், சூரியன் அப்புறம் ஸ்டார்ஸ் இதெல்லாம் அநேக கோடிக்கணக்கான மைல் தூரம், அதுக்கு மேல மூன்றாவது வானம் இருக்கிற இடத்துல தான் எது இருக்கிறது? பரலோகம். அங்கு இருந்து இந்த பூமியால் பார்க்கிறாராம். பூமியை அல்ல, பூமிக்குள்ள இருக்கிற உங்களையும் என்னையும். என்ன இருக்கு அப்ப நம்மகிட்ட? என்ன தெரியுமா இருக்கு? ஆஹா, நல்ல அழகா இருக்கும், நல்லா ஃபிட்டா இருக்கிறோம், ட்ரெஸ் எல்லாம் அழகா போடுறோம், அதுக்காக பார்க்கிறாரா? ஆத்துமா உள்ள இருக்கு, ஜீவாத்துமா. அவர் ஊதுனார் இல்லையா, அந்த ஆத்துமா, அந்த ஜீவாத்துமா உள்ளே இருக்கிறபடினால தான் எத்தனை கோடி மைல் தூரமானாலும்
அதற்குள்ளே இருக்கிற ஒண்ணுமே இல்லாம, பூமியே ஒண்ணுமில்ல, பூமிக்குள்ள இந்தியா, இந்தியாவுக்குள்ள மதுரை, அதுக்குள்ள உங்க ஊரு, அதுக்குள்ள உங்க வீடு, அதுக்குள்ள நம்ம நீங்க, ஒண்ணும் கிடையாது. ராஜ்யத்திலே பாதி கேட்டாலும் உனக்கு, அவள் சே ராஜ்யமா, என் ஜீவன் வேணுயா, என் ஆத்துமா வேணுயா, என் மக்கள் வேணுயா ஐயா, என் வேண்டுதலுக்கு, என் ஜீவன், என் மன்றாட்டுக்கு என் ஜனம் வேண்டும், ராஜ்யம் வேண்டாம் எனக்கு, இந்த ராணி என்ற அந்தஸ்து கூட எனக்கு வேண்டாம், என் ஜனம் எனக்கு வேண்டும். காரணம், ராஜ்யத்தை விட விலை மதிப்பு மிக்கது ஆத்துமாக்களுடைய ஜீவன். ராஜ்யத்தை விட விலையேற பெற்றது ஆத்துமா என்ற ஜீவாத்துமா. எஸ்தர் உலகத்திலே வாழ்வதற்கு நல்ல போதுமான சூழல் இருந்ததா இல்லையா? இருந்துச்சா இல்லையாங்க? யாரா இருந்தாள் எஸ்தர்? ராஜாத்தி, ராணி. நல்ல வசதி வாய்ப்பு, சும்மா சொல்லக்கூடாது. 3 வேளை உணவு, நல்ல அநேக வேலைக்காரிகள், வேண்டிய எல்லாம் இருந்தது. ஆனால் எல்லாவற்றையும் விட மேலான ஒரு தேவையை பற்றி அவள் உணர வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். அவள் உணர வேண்டும் என்று சொல்லி, அநேகர் உலகத்திலே நல்ல வேலை, உண்ண உணவு, இருக்க வீடு, சுகம், பலன், நல்ல இன்கம், சூழ்நிலைகள் சாதகம், இவைகள் இருந்தால் இதுதான் வாழ்க்கை என்று எண்ணி அதிலேயே மூழ்கி விடுகிறார்கள். அநேக மக்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் படாதவர்கள் என்று வித்தியாசம் இல்லாமல் பலர் இப்படி மூழ்கிறாங்க. என்ன? நல்ல உண்ண உணவு, நல்ல வேலை, வீடு, தோட்டம் துறவு, பலன், இன்கம், அனுகூலம், இவைகள் இருந்தால் இதுதான் வாழ்க்கை. பரவாயில்லைங்க, அவங்கள விட இவங்கள விட என் வாழ்க்கை கொஞ்சம் ஸ்மூத்தா போகுது. அநேக பேர் இப்படி சொல்லியிருக்கோம்ல, ஸ்மூத்தா போகுது. ஸ்மூத், அதுதான் வாழ்க்கைன்னு சிந்திச்சுக்கிறாங்க. எப்ப என் வாழ்க்கை கொஞ்சம் ஸ்மூத்தா போகுதுன்னு சிந்தனை வந்துருச்சோ அப்பயே கர்த்தர் வேலையை தூக்கிறாரு. கண்டிப்பா ஒன்னும் பிரச்சனை இல்லை, நோ ப்ராப்ளம். வேலைக்கு வேலை, பிள்ளைகளுக்கு பிள்ளை, ஆகாரத்துக்கு ஆகாரம், வீட்டுக்கு வீடு, இட்ஸ் ஓகே, குட், ஒன்னும் பிரச்சனை இல்லை, ஸ்மூத்தா போகுது. ஸ்மூத்தா போகுது என்ற எண்ணம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் வேலையை எடுப்போம். ஐயாவுக்கு ஆண்டவரை தேடுறதும் மெய்யான தேவை என்ன என்பதும் புரியாம போயிட்டு இருக்கு அப்படின்னு அந்த வேலையை கொஞ்சம் தூக்குன உடனே என்னமோ தெரியல, நல்லா இருந்துச்சு ஆனா இப்படி ஆயிருச்சு. இதுதான் காரணம். அம்மா, ஐயா, இதுதான் காரணம். எஸ்தர் நல்ல வேலை, ராணி என்ற போஸ்ட், நல்ல சூழல். ஆனால் தேவன் என்ன விரும்பினார்? எப்பா, உன்னை ராணி ஆக்குனதே நீ அங்க உட்காந்துட்டு ஜாலியா இருக்கிறதுக்கல்ல, வேறொரு தேவை இருக்கிறது. அதுக்காகத்தான் நான் உன்னை என்ன பண்ணேன், ராணியா மாத்தினேன் என்ற புரிதல் எஸ்தருக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்பினார். மேலான தேவை அது என்ன? ஜனங்கள், ஆத்துமாக்கள். ஆமென். என் அன்பு தேவ பிள்ளைகளே, எந்த ஒரு மெய்யான கிறிஸ்தவன் மெய்யான தேவையை எப்போது உணர்ந்து வாழ்கிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும். ஆமென். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, பூமியின் ராஜ்யங்களை விட ஜீவாத்துமாவான ஆத்துமாக்கள் விலையேற பெற்றவர்கள்.
மொர்தெகாய் மூலம் எஸ்தருக்கு அதை தேவன் உணர்த்தினார் இல்லையா? உணர்த்தினார். எல்லாவற்றையும் விட ஆத்துமாக்களுடைய ஜீவன் பாதுகாப்பாய் இருப்பதே மிக முக்கியம் என்பதை உணர்ந்து உயிரை பணயம் வைத்து அந்த எஸ்தருக்கு அனுகூலமாய் இருந்த எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விடுவதற்காக ஓடினாள். எங்கே ஓடினாள்? ராஜாவுடைய பிரசன்னத்துக்கு. கண்ணீர் விட்டாளா? அழுதாளா? சொல்லுங்க. இல்லையா? பாருங்கள், எஸ்தர் புஸ்தகம், எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. பின்னும் எஸ்தர் ராஜசமூகத்தில் பேசி அவன் பாதங்களில் விழுந்து அழுது புலம்பி இருக்கிறார். எதற்காக தெரியுமா? அப்படியே நீங்க கீழே வாசித்தீங்கன்னா தெரியும். ஆமான் போட்ட அந்த சட்டத்தை முடக்கி என் ஜனம் காக்கப்படணும் என்பதற்காக. அங்க போய் உன் வேண்டுதல் என்ன, உன் விண்ணப்பம் என்ன என்று கேட்ட உடனே, ஐயா ராஜ்யத்தில் எல்லாம் எனக்கு அதெல்லாம் ஒண்ணு வேணா, எனக்கு என் ஜனம் வேணும்னு அப்படியே வார்த்தையில சொல்லிவிட்டு வரவில்லை, போய் விழுந்தாளா. ராணி செய்யக்கூடாதது யாருங்க? ராஜாத்தி செய்யக்கூடாதது. ராஜாவுக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலான ஒரு ஸ்தானத்தில் இருந்த அவள் ஜனங்களுக்காக. என் அன்பு தேவ பிள்ளையே, இதைத்தான் உன்னிடத்தில் என்னிடத்தில் ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இருக்கிற உங்களிடத்திலும் என்னிடத்திலும் கர்த்தர் விரும்புகிறார். மகா பிரதான விண்ணப்பம் இது. போன வருடத்தில், போன ஆண்டிலே, 2023ஆம் ஆண்டிலே வேறு எஸ்தராய் நாம் இருந்திருக்கலாம். எந்த எஸ்தராய்? மொர்தெகாய் அங்கே அவருடைய சட்டையை கிழித்து கொண்டு அழுகிறான். சூசான் என்ற அந்த பட்டணமே அழுகிறது. எஸ்தர்ட்ட வந்து சொல்றாங்க, ஐயா உங்க அண்ணே என்ன பண்றாரு? சட்டையை கிழிச்சுக்கிட்டாரு, அழுகிறாரு, கத்துறாரு. அப்படியா? ஷர்ட்டை கொடுத்து விடுங்க சீக்கிரம். என்ன? ஓஹோ இந்த பிரச்சனையா? சரி சரி சொல்லுங்க பாப்போம். அது எந்த எஸ்தர்? அது எந்த எஸ்தர்? பழைய எஸ்தர். புது எஸ்தர். ராணிலாம் வேண்டாங்க எனக்கு. நோ நீட். எனக்கு கிரீடம் தேவையில்லை, எனக்கு என் ஜனம் வேணும். யாரா இருக்கிறீங்க? அம்மா, பிள்ளைகளே, அன்பான அனுடைய பிள்ளைகளே, எந்த எஸ்தராய் ஜீவிக்க விரும்புகிறீர்கள்? இட்ஸ் ஓகே. யாரு? யூத ஜனத்துக்கு அழிவா? நான் என்ன செய்யறது? அந்த எஸ்தராய் இருக்கிறீர்களா? அல்லது அழுது புலம்புகிற ராஜா என் ஜனத்தை காப்பாற்றுங்கன்னு அவருடைய காலை பிடிச்சு கெஞ்சினாலே அந்த எஸ்தரா? நல்லா புரிஞ்சுக்கங்க என் அன்பு தேவ பிள்ளையே, ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விடாதவர்கள் கண்ணீர் விட்டு கொண்டே இருப்பார்கள். அது தேவ நீதி. you know that? தேவ நீதி அது. ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விடாத ஒரு தேவனுடைய வாழ்க்கையிலே எல்லா விஷயத்துக்குமே கண்ணீர் விட்டு கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். ஆராய்ஞ்சு பாருங்க, அதை நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க. முந்தின எஸ்தர், நான் என்ன செய்வது? என் காரியத்தை நான் விட்டு கொடுக்க முடியுமா என்று பாரம் இல்லாமல், உணர்வு இல்லாமல் இருந்த அந்த முந்தின எஸ்தரை போல ஒருவேளை நானும் நீங்களும் போன வருஷத்துல இருந்திருக்கலாம். போனது போகட்டும் தேவ பிள்ளையே, அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். ஆமென்.
இந்த வருடத்தினுடைய ஆரம்ப மணி வேளையிலே கர்த்தர் உன்னோடு கூட ஏக்கத்தோடு பேசுகிறார். ஆமென். ஏக்கத்தோடு என்ன கேட்கிறார்? மகனே, முந்தின எஸ்தரை போல இருக்க போகிறாயா, புதிய எஸ்தரை போல இருக்க போகிறாயா கேட்கிறார். கண்ணீர் விட்டு அழுது புலம்பு மகனே, கண்ணீர் ஆராய் ஓடட்டும் மகனே. எதற்காக? உன் பிரச்சனைக்காக அல்ல, உன் வேதனைக்காக அல்ல, உன் குடும்பத்துக்காக அல்ல, ஆத்துமாக்களுக்காய் உன் கண்கள் கண்ணீர் விடட்டும். ஆத்துமாக்களுக்காய் உன் கண்களிலே கண்ணீர் ஆராய் ஓடட்டும். ஆத்துமாக்கள் மேல் உன் சிந்தை இருப்பதாக. என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவருடைய சொந்த மக்களுக்காக கெஞ்சின எஸ்தர். என்னங்க சொல்லுங்க? கெஞ்சின. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆத்துமாக்கள், அதாவது சொந்த ஜனம் மீட்கப்படுவதற்காக அவள் செய்கிற சில விஷயங்களை பாருங்க. என்ன செய்கிறாள்? ராஜா ஆமான் ரெண்டு பேரை எப்படி சேர்த்து வச்சு பார்க்கிறது? எப்படி ஆமான, அதாவது என்னுடைய ஜனத்தை இல்லாமல் ஆக்க பண்ணுகிற அந்த ஆமானையும் நான் என்ன செய்யணும்? அழிக்கணும். என்னுடைய ஜனத்தையும் நான் மீட்கணும். என்ன பண்றது? ஒரு விருந்து பண்ணுவோம், பெரிய விருந்தா பண்ணுவோம். முயற்சியை பாருங்க. ஆத்துமாக்களுக்காக என்ன முயற்சி எடுத்திருக்கிறீங்க? என்ன பிரயாசப்பட்டிருக்கிறீங்க? என்ன போன வருஷத்துல கர்த்தர் எப்படி கர்த்தர் வருவார் வாழ்க்கையில? போன வருஷத்துல ஆண்டவருடைய எப்படி வருவார் ஆண்டவர்? பாரம் எல்லாம் உலக பாரமாயிருந்ததே, குடும்ப பாரமாயிருந்ததே, பிள்ளைகள் பாரமாயிருந்ததே, ஆத்துமாக்கள் தெரியவே இல்லையே கண்ணுக்கு. எப்படி ஆண்டுடைய உதவி வந்திருக்கும்? தெய்வ பிள்ளையே, பழைய எஸ்தர் அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். ஆண்டவர் நோடு பேசிக் கொண்டிருக்கிறார். முந்தின எஸ்தர் இருக்கிறீங்களா? போனது போகட்டும். இந்த புதிய வருஷத்திலே புது எஸ்தராக, எந்த எஸ்தராக? ராஜாவின் பாதத்தை பிடித்து கெஞ்சின எஸ்தராக, விழுந்த எஸ்தராக. எங்கே எங்கே போவது? அவனுடைய பாதத்திலே அதே போல விழுந்து ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விடுகிற ஒரு தெய்வ பிள்ளையாய் நீயும் நானும் என்று மாறுகிறோமோ அன்றுதான் என்னவெல்லாம் வேண்டுதல் உள்ளே இருந்ததோ அதெல்லாம் பூர்த்தியாக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. சாலமோனை பார்த்து ஆண்டவர் கேட்டாரு, மகனே உனக்கு என்ன வேண்டும்பா? உன் வேண்டுதல் என்னப்பா? ஆண்டவரே நிறைய ஐஸ்வர்யம் வேணும் கேட்டானா? அப்பா ராஜ்யம் எனக்கு என்ன செய்யணும்? பெருசா கிடைக்கணும் வேணும் கேட்டானா? என்ன கேட்குறான்? அப்பா சின்ன வயசுல நான் ராஜாவாயிட்டேன், நான் என்ன மாதிரி இந்த வேலையை செய்யணும்னு எனக்கு தெரியல, எனக்கு கொஞ்சம் ஞானம் கொடுங்களே. பிரமிப்பு ஆண்டவருக்கு. ஆஹா மனுஷன்பா. அப்படி கேட்ட உடனே ஞானத்தை கொடுத்தாரு. கூடவே கேட்காத எல்லாவற்றையும் அள்ளி கொடுத்தார். ஆண்டவர்ட்ட ஆத்துமாக்களை கேளுங்க, ஆத்துமாக்களுக்கு அழுங்க, மற்ற விஷயத்துக்கு அளவிட மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. அந்த சீக்ரெட் அநேகருக்கு தெரிவதே இல்லை. உண்மையை சொல்றேன், சோதிச்சு பாருங்க. நீங்க வேணா சோதிச்சு பாருங்க. ஆத்துமாக்களுக்காக எந்த விசுவாசி கண்ணீர் விடுகிறாரோ மற்ற விஷயங்களுக்கு கண்ணீர் விட தேவை இருக்காது. கண்ணீர் வந்தால் அது ஆனந்த கண்ணீராய்த்தான் வரும். ஆமென். ஹல்லேலூயா. சீக்கிரட்டா புரிஞ்சுக்கங்க தெய்வ பிள்ளையே. அவருக்கு தேவை பழைய எஸ்தர் அல்ல, புதிய எஸ்தர். ஆமென். பழைய எஸ்தர் அல்ல,
புதிய எஸ்தர். என் அன்பு தேவ பிள்ளைகளே, தன் சொந்த ஜனத்திற்காக கெஞ்சின எஸ்தர், கெஞ்சின எஸ்தர், தன் சொந்த மக்களுக்காக உள்ளம் கண்ணீர் வடித்த அருமையான மொர்தெகாய். பாருங்களேன், எஸ்தர் புஸ்தகம் 4:1 வாசியுங்கள். நடந்த யாவற்றையும் மொர்தெகாய் அறிந்தபோது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு நகரத்தின் நடுவே புறப்பட்டு போய் துயரமுள்ள மகா சத்தத்துடனே அலறிக்கொண்டு, அம்மா ஐயா, இதெல்லாம் வீட்டுக்குள்ள இல்ல, சொல்லுங்க, வீட்டுக்குள்ள நடக்குது, வெளியே மகா சத்தமாய் அலறிக்கொண்டு ஓடுறான், கிழித்து கொண்டான். யாருக்காக? அவனுக்காக இல்ல. ஐயோ என் வேலை போச்சு, ஐயோ என் குடும்பம், அதுக்கா? என் ஜனம் அழிய போகுதே. என்னைக்கு அழுதிருக்கீங்க இப்படி? அம்மா, என் அன்பு வாலிப தம்பி, என் அன்பு அக்காமாரே, இது போல என்னைக்காவது என்னங்க அப்புறம் கிறிஸ்தவங்க? என்ன கிறிஸ்தவன் கேட்கிறேன்? சுயம் சாக வேண்டும். முதலாவது எது சாக வேண்டும்? என்ன சுயம்னா? என்ன சுயம்னா என்னது? செல்ஃப். நான், நான், எனது, என்னுடைய வாழ்க்கை, அதற்கு ஆண்டவரையும் ஆதரவாய் நாம் ஆக்கிக் கொள்ளுகிறது. ஆண்டவர் அதற்காக ஒண்ணு வரலங்க. பாவிகளை ரட்சிக்க அவர் ஒண்ணு வாழ்ந்து சுகமாயிருக்க இங்கு வரவில்லை. வாழ்ந்த காலம் 33 வருஷம் தான். வாழ்ந்தது முழுவதும் எனக்காக, உங்களுக்காக. மொர்தெகாய் அழகுகிறான், துடிக்கிறான், வேக வேகமாய் ஓடுகிறான், சாம்பலை எடுத்து போட்டுக் கொள்கிறான், வஸ்திரத்தை கிழித்துக் கொள்கிறான், சாக்கை போர்த்துக் கொள்கிறான், வேகமாய் ஓடுகிறான். வீட்டுக்குள்ளே அல்ல, சிட்டிக்குள்ளே. எல்லாரும் பார்க்கிறாங்க, என்னையாச்சு இந்த ஆளுக்கு, பைத்தியமா இருப்பான் போலன்னு சொல்லி எல்லாரும் பார்க்க ஓடுறான். ஓ, குடும்பத்துல பிரச்சனை போல. ஐயோ, கொஞ்சம் கிட்டக்க போய் கேட்குறாங்க. ஓஹோ, யூத மக்களுக்கு பிரச்சனை வந்துருச்சு போல. அவனை பார்த்து முழு யூத மக்களும் வேதனைப்பட ஆரம்பித்தாங்க. வாசிங்க 4:3 வாசிங்க. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும், போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலத்திலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். மொர்தெகாய் ஆரம்பித்து வைத்தான். தேசங்களுக்குள்ளே அந்த தீ பற்றி கொண்டது. தேசங்களுக்குள்ளே. யாருக்காக? அவன் வீட்டுக்காக, அவன் சொந்த பிரச்சனை இல்லை, ஜனத்துக்காக. என்னைக்காவது அப்படி செஞ்சிருக்கோமாங்க? அம்மா, ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் ரட்சிக்கப்படாதவர்களை போல நான், என் குடும்பம், என் வாழ்க்கை, என்னங்க வித்தியாசம்? உன்னை நேசிப்பது போல் பிறனையும், சொல்லுங்க, சொன்னாரா இல்லையாங்க? ஏன் ஏன் அழுக, ஏன் சோர்வு, ஏன் கண்ணீர்? ஆத்துமாக்களை பற்றிய சிந்தை இல்லாததினால் தானே. அநேகர் வாழ்க்கையை வேறு மாதிரியாக வாழ்ந்து அவர்களை தாங்களே ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் சொன்னேன், நல்ல வாழ்க்கை, உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க வீடு, ஒரு நல்ல வேலை, அநேக சொந்த பந்தங்கள், அநேக ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வாழ்க்கை அல்ல. இது வாழ்க்கை அல்ல. என்ன வாழ்க்கை? இயேசுவுக்காக ஜீவிப்பதே வாழ்க்கை. ஆமென். இயேசுவுக்காக நீ வாழ்வதே வாழ்க்கை. ஆண்டவருக்காக ஓடி திரிவது, ஆண்டவருக்காக பேசுவது, ஆண்டவருக்காக எல்லா விஷயங்களையும் செய்வது, அதுதான் வாழ்க்கையின் அன்பு தேவ பிள்ளையே.
ஒருவேளை அந்த பார்வை உனக்கு இல்லாவிட்டால் நீ இன்னும் வளரவே இல்லை ஆவிக்குரிய வாழ்க்கையில. பேபி தான். என்னங்க நல்ல வாழ்க்கை, சுமூத்தா வளரவே இல்லைம்மா, நீ வளரவே இல்லை. என்னங்க நல்ல வேலை, நல்ல சம்பளம், நல்ல வீடு, சாப்பாடு, ஒய்ஃபு, பிள்ளைக, இதுக்கு மேல என்னங்க வேணும்? ரட்சிக்கப்படாதவே அப்படிதான் சிந்திக்கிறான். ரட்சிக்க அதே போலதான் இருக்கிறான். அவனுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அதுக்கு பேசாம புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு பேசாம என்ன பண்ணிடலாம்? வேண்டாம். கிறிஸ்தவன் என்பவன் தேவ உள்ளத்தை போல வாழ்கிறவன். போன ஆண்டிலே அந்த வாழ்க்கை இல்லாதபடினால தான் பார்வை முழுவதும் மாம்ச பார்வை. எது சத்தியம்னே புரியாம போச்சு. எப்படி வாழ்றது? இப்படி என் குடும்பத்துக்காக வாழவா, பிள்ளைகளுக்காக வாழவா, ஒண்ணுமே தெரியாம போச்சு. எஸ்தர் அப்படிதான் இருந்தா. ராணி ஆன உடனே எல்லாம் மறந்து போச்சு. அண்ணனை மறந்துட்டா, யூதரை மறந்துட்டா. ஏன்? நல்ல வேலை கிடைச்சிருச்சு, ராணி போஸ்ட், ராஜாதி போஸ்ட், ப்ராப்ளமே கிடையாது. ஆனால் மொர்தெகாய் மூலமாய் கர்த்தர் ஒரு சாட்டை அடி கொடுத்தார். உணர்ந்து விட்டால் என்னைக்கு உணர போறோம்? நம்ம தெய்வ பிள்ளையே, ஆண்டவன் நம்மோடு பேசிக்கொண்டு ஆண்டினுடைய ஆரம்பத்தில் இந்த ஆண்டுக்கான விசேஷ வார்த்தை இதுதான். உங்களிலே சிலர் அதை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் வார்த்தை. ஆமென். நிச்சயமாக இந்த ஆண்டு எப்படி இருக்கும் என்று சில கிறிஸ்தவ ஊழியர்கள் ஜோசியம் கூறுவது போல கூறுறாங்க. சிலர் யாருன்னு எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். யூடியூபை திறந்தா, அதை திறந்தா இந்த ஆண்டு அப்படி இருக்கும் அப்படி இருக்கும். அது இல்லைங்க, வேதத்தில் இருக்கிற எல்லா வார்த்தையும் உங்களுக்கு எனக்கும் தான், எல்லா ஆண்டுக்கும். ஆமேன். என்ன உண்மை? இந்த ஆண்டிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி எந்த ஊழியன் பிரசங்கிக்கிறானோ அதுதான் சத்திய வார்த்தை. ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஊமச்சுகுல விசுவாசிகளாகி உங்களுக்கு கர்த்தர் திட்டமும் தெளிவுமாய் பேசுகிறார். ஆத்தும ஆதாயத்தின் ஆண்டாய். ஆமேன். ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விடுகிற ஆண்டாய், சொந்த மக்களுக்காய் ராஜாவினுடைய பாதத்தை கட்டி அணைத்து அழுகிற ஆண்டாய். அழுது பார் என் தேவ பிள்ளையே, உன்னை அழ விட மாட்டாருங்க, உச்சி முகர்ந்து வச்சுக்குவார். ஆமேன். ஹல்லேலூயா. ராஜாவின் பாதத்தை கெஞ்சின, சொந்த மக்களுக்காய் கெஞ்சின. பாருங்கள், 2 பேர், ஒன்னு எஸ்தர், இரண்டாவது மொர்தெகாய். 2 பேரையும் கர்த்தர் மறக்கவே இல்லை. கொஞ்சம் நீங்க அப்படியே அந்த எஸ்தரை, அந்த புத்தகத்தை கொஞ்சம் உள்ள போய் நீங்க தியானிச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே எல்லாமே உல்டாவா, அப்படியே எப்படி மாறி இருக்கும்? அப்சைட் டவுன். ஆசீர்வாதம் வேற மாதிரி இருக்கும். ஆரம்பத்திலே 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் வர்றப்ப எஸ்தரும் அந்த மொர்தெகாயும் ரொம்ப அற்ப ஜனமாக, ரொம்ப சாதாரணமானவங்களாக, ஆனா அந்த மக்களுடைய அந்த பார உணர்வு, சொந்த மக்களுக்காக அவர்கள், அவருடைய உள்ளம் எவ்வளவாய் பாரப்பட்டதோ அதற்கேற்ற விதத்திலே வாழ்க்கையை கர்த்தர் புரட்டி எடுத்து மேல கொண்டு வந்துட்டார். அவர் மறக்க மாட்டாருங்க. அவர் என்ன செய்ய மாட்டார்? சொல்லுங்க.
கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். எஸ்தருக்கு அக்கறை இருந்தது. அந்த எஸ்தரை நன்றாக தேவ பாதையிலே உணர்த்தினவன் யார்? அந்த மொர்தெகாய். மொர்தெகாய்க்கு ஒரு மெய்யான ஒரு பார உணர்வு பாருங்க. ராஜாவுக்கு 2 பேர் தீமை செய்ய வந்தாங்க. ராஜா யார்? இவருக்கு யார்? மாமா இல்லையா? அப்பாவா? யாருன்னே? ராஜா போஸ்ட், பெரிய போஸ்ட். இவர் யாரா இருந்தவர்? வாசல்ல நிக்கிற ஒரு காவலாளி. அப்ப யாருக்குமே அந்த பார்வை இல்லை, அந்த பார பார்வை. யார் என்ன பண்றாங்க, ஏது பண்றாங்க அதை பார்த்து அங்க போய் என்ன செஞ்சிட்டாங்க? சொல்லிட்டான். டக்குன்னு உடனே அந்த ராஜாவுக்கு தீமையாய் சிந்தித்த 2 பேரை பிடிச்சு தூக்கி போட்டாங்க. மறந்து போயிட்டாங்க மொர்தெகாய் என்ன பண்ணுனான்னு. ஆனா ஆண்டவர் மறந்தாரா? சொல்லுங்க, மறந்தாரான்னு கேக்குறேன். சத்தமா மறந்தாரா? கொஞ்சம் மறந்த மாதிரி தானே இருக்கு வாழ்க்கையில. மறந்துட்டாரோ? ஆண்டவர் மறந்துட்டாரோ? மறக்கல, மாற்றத்திற்காக காத்து கொண்டிருக்கிறார். என்னைக்கு என் பிள்ளை உள்ளத்துல மாற்றம் வரப்போகுதுன்னு, பாரம் வரப்போகுதுன்னு. பேர் கிறிஸ்தவனை போல வாழ்ந்துட்டு இருக்காங்களே என் பிள்ளைக, ஆத்துமாக்கள் மேல் அக்கறை இல்லாம இருக்கிறாங்களே, பாரம் இல்லாம இருக்கிறாங்களே, என்றைக்கு என் பிள்ளைகள் மாறப்போகிறார்கள்? நான் ஒரு நாளும் அவர்களை மறக்க மாட்டேன் என்று கர்த்தர் உறுதியாயிருக்கிறார். ராஜா மறந்துட்டாரு, எல்லாரும் மறந்துட்டாங்க. சரியான சூழ்நிலையில, எப்படிங்க? சரியான சூழ்நிலையில ஆமான கூப்பிட்டாரு. யாரு? ராஜா கூப்பிட்டது மாதிரி இருக்கு, ஆனா ஆண்டவர் தான் கூப்பிட வச்சிருக்காரு. அன்னைக்கு ராஜாவுக்கு தூக்கம் வரல, தூக்கம் வர விடாம ஆக்குனார் ஆண்டவரு. புஸ்தகத்தை எடுத்து வாசிக்க வச்சாரு. நிறைய மேட்டர் ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த புத்தகத்துல ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. மொர்தெகாயை பற்றி வந்த உடனே அங்க நிக்க வைக்கிறார் ஆண்டவரு. இந்த மொர்தெகாய்க்கு ஏதாவது பண்ணுனீங்களா? கேட்க வேண்டிய அவசியம் இருக்கா? சொல்லுங்க. கேட்க வைக்கிறாரு. ஏன் தெரியுமா? மொர்தெகாயை பற்றி ராஜாவுக்கு தெரியாது, அவருக்கு தெரியாமேன். மொர்தெகாய் யார்? என்னைய பத்தி உங்களை பத்தி நல்ல ஆண்டவருக்கு சொல்லுங்க. அதுதான் லேட் ஆகுதோ? அவர் காத்துக்கிட்டு இருக்காரு, என் பிள்ளை மாறணும். மாறி பாருங்க. ஒண்ணு மாற வேண்டாம். என்னங்க மாறுது? ஆத்துமாக்கள் மேல் பாரம் வரட்டும். ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விட ஆரம்பிங்க. உங்களுக்காக மற்றவங்களை தூங்க விட மாட்டாரு. ஆமென். உங்களுக்கு எந்த வழி மூலமாய் உயர்வு வந்து சேரணுமோ அதை அழகாய் ஆண்டவர் செய்வாரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த புத்தகத்தை வாசிச்சுக்கிட்டே இருக்காரு, நிறைய விஷயங்கள் வருது. மொர்தெகாய் பேரு போன உடனே அங்க நிக்க வைக்கிறார் ஆண்டவர். அவர் மறக்க மாட்டாருங்க. என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை போன வருஷத்துல ஏனோதானோன்னு நம்ம வாழ்ந்திருக்கலாம். இந்த வருஷம் அப்படி வேண்டாம். ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். இயேசுவே, ஆத்துமாக்கள் மேலே எனக்கு என்ன தாருங்க? பார உணர்வு தாருங்க. எஸ்தரை போல அந்த உணர்வு எனக்கு தாருங்க. எஸ்தரை அவர் என்ன செய்யவில்லை? மறக்கவில்லை. என் ஜனம் எனக்கு வேண்டும் என்று கேட்டதற்கு, எனக்கு என் மக்கள், என் ஆத்துமாக்கள் வேண்டும் என்று கண்ணீர் விட்டதற்கு தேவன் செய்த மாறுதரம் என்ன? சில வசனங்களை பார்க்க போறோம். பாருங்கள், 8ஆம் அதிகாரம் 3 to 5.
வேகமா வாசிங்க. பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி ஆ. அவன் பாதங்களில் விழுந்து அழுது ஆகாகியனான ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதம் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். அப்பொழுது ராஜா பொற்செங்கோலை எஸ்தருக்கு நீட்டினான். எஸ்தர் எழுந்திருந்து ராஜ சமூகத்தில் நின்று, ராஜாவுக்கு சித்தமாயிருந்து அவர் சமூகத்தில் எனக்கு கிருபை கிடைத்து ராஜ சமூகத்தில் நான் சொல்லும் வார்த்தை சரியென காணப்பட்டு அவருடைய கண்களுக்கு நான் பிரியமாயிருந்தால் ராஜாவின் நாடுகளில் எல்லாம் இருக்கிற யூதரை அழிக்க வேண்டும் என்று அமத்தாவின் குமாரனாகிய ஆமான் என்னும் அகாகியன் தீவினையாய் எழுதின கட்டளைகள் செல்லாமற் போக பண்ணும்படி எழுதி அனுப்பப்பட வேண்டும். என் ஜனத்தின் மேல் வரும் பொல்லாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும்? என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்க கூடும் என்றால். அப்பொழுது அகாஸ்வேரு ராஜா ராஜாத்தியாக எஸ்தரையும் யூதனாகிய மொர்தேகாயையும் நோக்கி, இதோ போதுங்க நீங்க அப்படியே கீழே வாசித்தீங்கன்னா புரியும். என் ஜனம் எனக்கு வேண்டும் என்று கேட்டதற்கு, ஆத்துமாக்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி கண்ணீர் விட்டதற்கு தேவன் செய்த மாறுதரம் என்ன? ஒன்றாவது, ஜனம் காக்கப்பட்டது. ஆமென். யாருக்காக அவள் வேண்டுதல் செய்தாலோ, எந்த மக்களுக்காக அவள் வேண்டினாலோ அந்த மக்கள் காக்கப்பட்டார்கள் அழிவிலிருந்து. என் அன்பு விசுவாசியே, என் அன்பு தேவ பிள்ளையே, ஒருவேளை புதிய இந்த எஸ்தரை போல நீயும் கூட உன் குடும்பத்திற்காய், உன்னுடைய சிநேகிதர்களுக்காய், உன்னுடைய கிராமத்தில் உள்ளவர்களுக்காய் ஒருவேளை ஆண்டவரிடத்திலே வேண்டிக் கொண்டிருக்கலாம். உன் ஜெபம் கேட்கப்படும். ஆமென். உன் ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். ஒரு அன்பான ஆண்டவர் உனக்கு இருக்கும் பொழுது அந்த ஆண்டவருடைய உள்ளத்தை புரிந்து நீ வாழ்ந்தால் அது போதும் உனக்கு. என் அன்பு விசுவாசியே, அது போதும். வாழ்க்கையின் எல்லா சூழலை குறித்து பாரப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆத்தும பாரம் ஒன்று இருந்தால் போதும், மற்ற பாரங்களை அவர் பார்த்துக் கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு மெய்யான தேவ பிள்ளைக்கு ஜனங்கள் பாதுகாக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் அவர்கள் ஆவதில் தான் பெரும் இன்பம் அடங்கி இருக்கிறது. ஆமென். அதுதான் உண்மை. உண்மையான தேவ பிள்ளையாய் நானும் நீங்களும் வாழ்கிறோம் என்றால் ஆத்துமாக்கள் ரட்சிப்பு அடைவதை இன்பமாய் பார்ப்போம், அதை வாஞ்சிப்போம், அதிலே மற்றற்ற மகிழ்ச்சி கொள்வோம். அன்பு விசுவாசியே, உங்கள் மீதும் என் மீதும் அக்கறை இல்லாமலா கர்த்தர் ஊழிய வாய்ப்புகளை அநேகம் தேவன் உண்டாக்கி வைத்திருக்கிறார்? யாருக்கு தேவை? யாருக்கு தேவை இதெல்லாம்? எது? ஒரு சபைக்கு ஆராதனை போதுமே, வேதபாடம் போதுமே, உபவாச ஜெபம் போதுமே. எதற்கு சுவிசேஷ கூட்டம்? இதற்காகத்தான். உன்னையும் என்னையும் ஆத்தும பாரமுடையவர்களாய் மாற்றி அவரே உன் குடும்பத்தை பார்த்து கொள்ள செய்வதற்காகத்தான். ஆமென். அந்த சீக்கிரட் அநேகர் புரிஞ்சுக்கவே இல்லை. என்னங்க சுவிசேஷம் எப்ப பார்த்தாலும் சொல்ல முடியுமா? சுவிசேஷம் சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆத்துமாக்கள் ஆத்துமாக்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா, ஐயா, மாம்ச பார்வை உனக்கு இருந்தால் இந்த சீக்ரெட் உனக்கு புரியாது. உனக்கு சிரிப்பு வரும், கேலி பண்ணுவேன். எங்க பாஸ்டருக்கு, எங்க ஊழியக்காருக்கு வாயை திறந்தாலே சுவிசேஷம் சுவிசேஷ கூட்டம். ஆமா ஆமா, அதுதாங்க வாழ்க்கையினுடைய சீக்ரெட்டு. ஆமென். அதுக்கு அழுதா மத்ததுக்கு என்னை அளவிட மாட்டாருங்க. ஆமென். அதை நான் அனுபவிக்கிறேங்க. அதுல தான் இன்பம் அடங்கி இருக்குது. அதுல தான். எதுக்காக தேவன் விலையேற பெற்ற நேரத்தை உருவாக்கி கொடுத்தார்? ஊழிய நேரம் என்று சொல்லி. சாட்டர்டே
4:30க்கு மேல எல்லாருக்குமான ஊழிய நேரம் ஆங்காங்கே ஊரிலே வேலையிலே எங்கே இருந்தாலும் அந்த 4:30க்கு மேல இருந்து தூங்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்காவது ஒருத்தர் 2 பேத்துக்காவது ஆண்டவரை பத்தி எதுக்கு இப்படி வச்சாரு? வேற வேலை இல்லையா? இருக்குங்க, வேற வேலை இருக்கு. ஆனா வாழ்க்கையினுடைய சூட்சமமே அதுல தான் அடங்கி இருக்கு. ஆமென். செஞ்சு பாருங்க. பிடிக்கலையா? பிடிக்காட்டினாலும் கொஞ்சம் கீழ்ப்படிஞ்சு பாருங்க. பிடிக்க வச்சிருவார் ஆண்டவர். ஆசீர்வாதமா மாத்த வச்சிருவாரு. இன்பம் காண வச்சிருவாரு. சில நேரம் பிடிக்காம தான் இருக்கும். ஊழியக்காருக்கு வேற பொழப்பு இல்லை. என்ன இல்லை? ஏன்? பொழுதன்னைக்கு சுவிசேஷம், பொழுதன்னைக்கு ஊழியம். எதுக்குங்க வந்தார் அவரு? சொல்லுங்க, எதுக்கு வந்தாருன்னு கேக்குறேன். எதுக்குங்க வந்தாரு? பாவிகளை, அதான பிரதானம். ஆனா சில கிறிஸ்தவர்கள் நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார். பிசாசின் வல்லமையிலே அகப்பட்ட யாவரையும் இதை மட்டும் பிடிச்சுக்கிட்டாங்க. நன்மை 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 நன்மை. நன்மை வரும். சுவிசேஷம் சொல்லு. ஆமென். சுவிசேஷம் சொல்லுங்க, ஊழியம் செய்யுங்க, ஆத்தும பாரமா இருங்க, உண்மையான ஆத்தும பாரத்தோடு இருங்க, நன்மை வரும். ஏசப்பா ஒன்னும், இயேசு கிறிஸ்து ஒன்னும் நன்மை செய்கிறவராய் மட்டும் சுற்றி திரிய வரல. அவருடைய பிரதான நோக்கம், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் நன்மை செய்கிறவராக இருப்பார். அப்படியே இருக்குது. அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிப்பார். அதுதாங்க வாழ்க்கையினுடைய சீக்ரெட்டு. செய்ய ஆரம்பிங்க, முயற்சி எடுங்க, ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நோக்கமெல்லாம் அதுவா மாறட்டும். நோக்கமெல்லாம் முழு இருதயத்தோடு செஞ்சு பாருங்க, விடமாட்டாரு. ஆமென். ஹல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிப்பாராக. அவர் மறக்காதவர். தன் சொந்த மக்களுக்காக ராஜாவினுடைய பாதத்தை பிடித்து அழுத எஸ்தரை அவர் மறக்கவில்லை. அதற்கு அவர் செய்தது ஜனத்தை காப்பாற்றினார். ஆமென். யாருக்காக நீங்க ஜெபம் பண்ணிருக்கீங்க ஆத்தும பாரத்தோடு, கண்டிப்பா அவர்களை ரட்சிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. சொர்ந்து போகாதீங்க. அங்க ஆமாங்க, என் குடும்பத்துக்காக ரொம்ப நாள் ஜெபிக்கிறேன், எங்க அம்மா ரட்சிக்கப்படலை, எங்க அப்பா ரட்சிக்கப்படலை, எங்க அண்ணன் ரட்சிக்கப்படலை, எங்க ஜெபம் பண்றீங்களா? கேட்பாரு, கண்டிப்பா கேட்பாரு, நிச்சயமா. காரணம், அந்த ஜெபம் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். எந்த ஜெபம் தெரியுமா? இதே போல என் வேண்டுதலுக்கு என் குடும்பம் மீட்கப்படணும், என் மன்றாட்டுக்கு என் ஜனம். யாரெல்லாம் அப்படி ஜெபிக்கிறீங்க, ஆண்டவர் உங்க ஜெபத்தை கேட்டிருக்கிறார். ஆமென். நிச்சயமாய் உண்மையான ஆத்தும பாரத்தோடு நீங்கள் விண்ணப்பம் பண்ணிக்கொண்டே இருந்தால் 2024ஆம் ஆண்டிலே உடைய முழு குடும்பம் மீட்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, நிச்சயமாக. காரணம், அதை அவர் பிரதானமாய் சிந்திக்கிறவர். பிரதானமாய். இரண்டாவது, எஸ்தர் 7ஆம் அதிகாரம், அதிலே லாஸ்ட் வசனம் வாசிங்க. அப்படியே ஆமான் மொர்தெகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். ஆமானையே தூக்கி போட்டார்கள். சொந்த மக்களுக்காக கண்ணீர் விட்ட எஸ்தரை அவர் மறக்கவே, சத்தம் வரலையே, மறக்கவே. தூங்குறவங்க மட்டும் சத்தமா இல்லையா, வேகமா, இதுக்கு மட்டும் ரொம்ப கவனமா இருப்பீங்க போல. எப்பா, கர்த்தர் அந்த எஸ்தரை மறக்கவே இல்லை. என்ன மறக்கவில்லை?
ஜனத்தை எஸ்தர் போய் முடியாது. எஸ்தர் காப்பாற்ற முடியுமா? கர்த்தர் காப்பாற்றினார். இரண்டாவது, ஜனங்களை அழிக்க யார் திட்டமிட்டார்களோ அவர்களை மொத்தமாய் கர்த்தர் அழித்தார். ஆமென். ரட்சிப்புக்கு யார் இடையூறாய் இருக்கிறார்கள்? உங்கள் ஜனம் பாதுகாக்கப்பட, உங்க ஜனம், உங்க ஃபேமிலி மீட்கப்பட யாரெல்லாம் இடையூறாய் இருக்கிறார்களோ அவர்களை கர்த்தர் விடமாட்டார். விடுவாரா? விடமாட்டார். இஸ்ரவேல் ஜனம் ஈஜிப்திலிருந்து விடுதலையாகி போகும் பொழுது ஒரு கூட்டம் இடையே வந்து பிரச்சனை பண்ணினது. அது என்ன கூட்டம்? என்ன கூட்டம் அது? அமலேக்கியர். ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க. பிரச்சனை பண்ணி கொஞ்சம் அதெல்லாம் கொஞ்சம் மாறிகிது, அப்படியே போயாச்சு. பல வருஷம் ஆயிருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, நான் மறக்கலன்றாரு. எதை? என் ஜனம் போறதுக்கு அந்த கூட்டம் பிரச்சனை பண்ணுச்சு, நான் மறக்கல. என்ன ஆண்டவருங்க அவரு? என்ன ஆண்டவர்? என் அன்பு தேவ பிள்ளையே, ஆத்துமாக்களுக்காக உன் உள்ளம் உடைந்தால், ஆத்துமாக்களுக்காக உன் கண்களிலே கண்ணீர் ஆராய் ஓடினால், ஒன்று, எந்த மக்களுக்காக நீ ஜெபிக்கிறாயோ அந்த ஜெபத்தை அவர் கேட்பார், கேட்டு கிரியை செய்வார். இரண்டாவது, யார் யார் உனக்கு இடையூறாய் இருக்கிறார்களோ அவர்களை ஒரு கை பாப்பார் ஆண்டவர். ஒரு கை. ஆமாவா இல்லையா? நிச்சயமாக விடமாட்டார் அவர். காரணம் என்ன? உன் நோக்கம், ஆத்துமாக்கள் என்ற உன் நோக்கத்திற்கு இடையூறாய் யார் வந்தாலும் உனக்கு கோபம் உண்டாகுதோ இல்லையோ, என் தேவனுக்கு கோபம் வரும். ஆமென். ஆனா உன் நோக்கம் ஒழுங்கா இருக்கணும், அப்போதான் வரும் கோபம் அவருக்கு. இல்லாட்டினா வராது, விட்டுருவாரு. எஸ்தர் அழுது மன்றாடின. ஆண்டவர் பார்க்கிறாரு, என்ற தெய்வமே, முந்தின எஸ்தர் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா, இந்த எஸ்தர் அப்படியே பாரமுள்ளவளா இருக்காளே, மொர்தெகாய் போட்ட அடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு போல, போய் அழுகிறா. ஆண்டவர் கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு, ஜனத்தை காப்பாற்றினார். மட்டுமல்ல, யார் திட்டமிட்டார்களோ ஒருவனை அல்ல, கூண்டோடு அழித்தார். யார் டிஸ்டர்ப் பண்றவங்கள? யாருங்க? யார் டிஸ்டர்ப் பண்ற? ஆண்டவர் பிரசன்னத்தில் விட்டுருங்க, அவர் பார்த்துக்குவார். ஆமென். நோக்கம் சரியா இருக்கணும். ஆத்தும பாரத்தோடு இருந்தால்தான் உங்களுக்கு இடையூறாய் யார் வந்தாலும் அதை தேவன் பார்த்துக் கொள்வார். ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. 2024ஆம் ஆண்டு நிச்சயமா இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். ஆமென். அடுத்ததாக எஸ்தர் 8ஆம் அதிகாரம். எடுத்தாச்சா? அந்த லாஸ்ட் 3 வசனத்தை வாசிங்க. அப்பொழுது மொர்தெகாய் இளநீலமும் வெள்ளையுமான ராஜவஸ்திரமும் பெரிய பொன்முடியும் பட்டும் இரத்தாம்பரமும் அணிந்தவனாய் ராஜாவினிடத்திலிருந்து புறப்பட்டான். சூசான் நகரம் ஆர்ப்பரித்து மகிழ்ந்திருந்தது. இவ்விதமாய் யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. சரிங்க, மொத்தமா 3 வசனம் வாசிக்கணும். அடுத்து லாஸ்ட் அதிகாரம் எடுத்துக்கங்க, 2-3 வாசிங்க. வல்லமையையும் பராக்கிரமுமான அவனுடைய எல்லா செய்கைகளும் ராஜா பெரியவனாக்கின மொர்தெகாயினுடைய மேன்மையின் விற்த்தாந்தமும்
மேதியா பெர்சியா ராஜாக்களின் நடபடி புஸ்தகத்தில் அல்லவோ எழுதியிருக்கிறது, யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும். யாருங்க? ராஜாவாகிய அகாஸ்வேருக்கு இரண்டாவதானவனும். யாரு? யாருங்க? எங்க இருந்தவன்? வாசல்ல காவலாளியாய் ஒரு ஈட்டியை பிடிச்சு நின்னுட்டே இருப்பார். இப்ப 127 நாடுகளுக்கு ராஜாவான அந்த ராஜாவுக்கு 2வது ஸ்தானம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? ஆத்துமாக்களுக்காக உள்ளோம் துடித்ததுனால. சட்டைகள் கிழிக்கப்பட்டது, சாக்குகளை போர்த்தி கொண்டான், சாம்பலை போட்டு கொண்டான். அதையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு விஷயமா என்ன பாரம், என்ன உணர்வு, என்ன கண்ணீர், யாருக்காக? அவன் சொந்த வீட்டுக்காக அல்லவா? இல்லவா? ஏன்னா எஸ்தர் கூட இருந்தவள். எஸ்தர் இப்பொழுது ராணியாய் மாறிவிட்டால் இவன் அங்கே ஒரு காவலாளி. வாழ்க்கையை அப்படியே ஓட்டி விடலாம். ஆனால் ஜனத்துக்கு ஒரு பிரச்சனை என்று உடனே துடியாய் துடிக்கிறானே, இவனை 2வது ஆளா மாத்தணும்னு அவர் உங்களையும் மாற்ற விரும்புகிறார். ஆமென். உங்களையும் உயர்த்த விரும்புகிறார். அவர் உங்களிடத்திலே பார்க்கிற விஷயம் நல்ல சொத்து சுகம் இருக்கான்னு பார்க்கல. பிஎட், எம்எட், பிஹெச்டி, அழகு, பெரிய விஷயங்கள் அதெல்லாம் பார்க்கல. ஆத்தும பாரம் இருக்கான்னு பார்க்கிறாரு. இருக்கா? ஆண்டவர் உங்களிடத்திலே அவர் விரும்புகிற ஒரே ஒரு குவாலிட்டி, பர்டன் ஃபார் சோல்ஸ். ஆத்தும பாரம். ஆத்தும பாரம்னா சும்மா சாதாரண இல்லைங்க. துடிக்கணுங்க, உள்ளம் துடிக்கணும், கால்கள் முட்டிகள் வீங்கணும், முழங்கால் போட்டா எந்திரிக்க கூடாது. ஆத்துமா, ஆண்டவரே என் ஜனத்தை கொடுங்க. அப்படி இருக்கீங்களா? ஃபோன் பண்றாங்க உங்க சொந்தக்காரங்க, அந்த அவங்களா அவளா அவனா ஜோமன் இருக்கிறாங்க. உங்க ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணாங்க, அவங்களா ஜோமன். என்னங்க என்ன கேட்டாலும் ஜெபம். துடிக்குதுல மனசு. யாருக்காக? ஆத்துமாக்களுக்காக. அதை கர்த்தர் பார்க்கணுமே. எண்ணி பார்க்க முடியாத உயர்வு யாருக்கு? ஆத்துமாக்களுக்காய் துடியாய் துடித்தவருக்கு. உங்க வாழ்க்கையிலையும் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். என்ன கஷ்டத்தோடு இருக்கிறீங்க? என்ன பாரத்தோடு இருக்கிறீங்க? என்ன சோர்வோடு இருக்கிறீங்க? அம்மா, பிள்ளைகளே, ஐயா, அதெல்லாம் தூக்கி போடுங்க. ஏன்? கர்த்தர் பார்த்துக்குவாரு. கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. அதை விசுவாசிங்க. சும்மாவா சொன்னாரு? என்ன? கர்த்தர் மேல் உன் பாரத்தை எதுக்குங்க சொன்னாரு? இல்ல சும்மா ஒரு சும்மாவா சொன்னாரு? யாரு ஃபாலோ பண்றோம்? நம்ம பாரத்தை தான் தூக்கி சுமக்கிறோம். ஆத்தும பாரம் அது ஆண்டவர் சுமப்பார், இல்லாட்டினா ஊழியக்காரர் சுமப்பார். எவ்வளவு எடுத்துக்காட்டுகள் இருக்கு. பேசுறாரா இல்லையா கர்த்தர்? ஆண்டவர் நம்மோடு பேசட்டும். ஆத்தும பாரத்தோடு வாழ்ந்து பாருங்கள். இந்த வருஷத்துல எண்ணி பார்க்க முடியாத உயர்வை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். நான் சும்மா சொல்லலைங்க. இங்க ப்ரூஃப் இருக்குது. இங்க என்ன இருக்குது? ப்ரூஃப் இருக்குது. சோதிச்சு பாருங்க. ஆண்டவரே, என்ன என்ன குவாலிஃபிகேஷன்? ஒண்ணு இல்ல, துடிக்கணும். எதுக்காக? ஆத்துமாக்களுக்காக. எப்படி இருதயம் டப்பு டப்புன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கோ, அது போல ஆத்துமாக்களுக்காக அடிக்கணும். விடமாட்டார். ஆண்டவர் உயர்த்துவார். இறுதியாக 4:3 வாசியுங்கள். 4:3. ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும்
உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேக ரட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். யூத மக்களுக்கு, அந்த சொந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய சிக்கல் என்ற உடனே பெரிய கஷ்டம் உண்டாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பாருங்களேன், எஸ்தரும் மொர்தெகாயும் அவர்கள் தேவ பிரசன்னத்திலே இருந்ததனுடைய விளைவு 8ஆம் அதிகாரத்தினுடைய அந்த லாஸ்ட் வசனம் வாசிங்க. ராஜாவின் வார்த்தையும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த எல்லா நாடுகளிலும் எல்லா பட்டணங்களிலும் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் 4ஆம் அதிகாரத்துல யூதருக்குள்ளே அழுகையும் வந்துச்சா இல்லையா? இங்க என்ன வருது? யாருங்க காரணம்? எஸ்தரும். அம்மா, ஆண்டவர் மறக்க மாட்டாருங்க. ஆத்துமாக்களுக்காய் அழுங்க, கண்ணீர் விடுங்க, அவர் மறக்க மாட்டார். உங்களுக்கும் பெரும் நன்மை செய்வார், உங்களை சார்ந்தவர்களுக்கும், யாருக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறீர்களோ அந்த மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சி உண்டாக செய்வார். ஆமென். அந்த உணர்வோடு கூட இந்த ஆண்டிலே வாழ ஆரம்பிப்போம். ஆண்டினுடைய முதல் மணித்துளிகள் கர்த்தர் திட்டமாய் என்னோடு உங்களோடு பேசியிருக்கிறார். வாழ்க்கையினுடைய சீக்ரெட் ஒன்றும் வேறு விஷயங்கள் அல்ல, வேறு விஷயம் அல்ல, ஒரே சீக்ரெட் தான். ஆத்தும பாரத்தோடு வாழ்ந்து பாருங்கள், ஆத்துமாக்களுக்காய் பிரயாசப்பட்டு பாருங்கள், ஆத்துமாக்களுக்காய் கண்ணீர் விட்டு பாருங்கள், ஆத்துமாக்களுக்காய் பல விஷயங்களை செய்து பாருங்கள். அவர் என்ன செய்கிறார் என்று உங்களுக்கு தெரியும். ஆமென். உள்ளம் என்ன செய்யணும்? துடிக்கணும். ஜெபணுமா? எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் முழங்கால் படிடலாம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார்.